எனக்கு நான் ரொம்ப நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும், ஹைஃபையாக இருக்கணும், பயங்கர பந்தாவாக இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. அதில் எதுவுமே என்னால் செய்ய முடியல. என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் என்னை தாங்கணும், என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும், ரொம்ப எனக்கு விசுவாசமாக இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் சரிப்பா சரிம்மா அப்படின்னு கேட்டுக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. அப்படின்னா அதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு இவ்வளோத்த சனி பகவான் ஃபில்ஃபில் பண்ணுவார். 6ஆம் பாவத்தில் குரு பகவான், குரு ரோக குருவாக இருக்கார், ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ ரோக குருவாக இருக்கவர் மகர ராசி அன்பர்கள் கடன் நிவர்த்தி பண்ண போகிறார், எதிரிகள் இல்லாமல் பண்ண போகிறார், நோயிலிருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது. மகர ராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசில் லவ் வரும். ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சுங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. புதுசாக யாருமே என் வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த பாலைவனத்தில் ஒரு சோலை அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு சுக்கிரன் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகரம், ஒரு வஷ்யத்தன்மை, அதாவது ஒரு பாசம், அன்பு, பிணைப்பு, நேசம், இதெல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய பேருக்கு. அதீத திறமையினால் பிரச்சனைகள்லாம் ரொம்ப சேலஞ்சஸை வந்து ரொம்ப ஈஸியாக நான் ஃபேஸ் பண்ணிவிடுவேன், சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிவிடுவேன், அப்டக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பண்ணிவிடுவேன், அப்டக்கிள்ஸ்லாம் முறியடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், 30ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து சூரியனோடவே தான் இணைஞ்சிருக்கு பாரு. 9ஆம் பாவத்தில் செவ்வாய், பாக்கிய செவ்வாய் என்ன பண்ணுவான்? எல்லா விதத்துலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், ஒரு சிச்சுவேஷன்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய செவ்வாய் கொடுப்பா. அப்போ ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது எங்களுக்கு மகரம் அப்படின்னா, ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆவணி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாத பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆவணி மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்தில் பலம் பெற்று உட்கார்றாரு. அவர் அதீத பலம் பெற்று சிம்மத்தில் உட்கார்றதுனால நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு. பொதுவாக தன குடும்பத்தில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்போது நிறைய பேர் கேட்குறது உண்டு, குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காரும்மா, குடும்பத்தில் யாருக்கும் உண்மையாகவே இருக்க மாட்டாங்களே, யாரும் யார் மேலேயும் பாசமாகவே இருக்க மாட்டாங்களே, காசு பணம் இருந்து என்னம்மா பிரயோஜனம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம்னு இருக்கணும் இல்லையா, அது எதுவுமே இருக்காதே. இப்போ எங்களுக்கு வந்து பாருங்கள், மகர ராசி பர்சனாலிட்டிஸ் தான் கேட்குறது. எங்களுக்கு 2ஆவது பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு, ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு தெரியலே, 7 நாட்டு சனியிலேருந்து இப்போ தானே மீண்டு வந்திருக்கும், நிறைய பேர் கேட்குறது. அதிலேருந்து பிரச்சனையே இன்னும் ஓயிலம்மா, இதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க ராகுவை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்குது. அப்போ ராகு பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னா கெடுக்க முடியாது. புரியுதுங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியாது. ஆனால் காசு, பணம், வசதி, அந்தஸ்து அதெல்லாம் கொடுத்துட முடியும். காரணம் என்ன அப்படின்னா, கெடுக்கணும்னு நினைக்கும் போது குருனோட பார்வையை அதை தடுத்து நிறுத்தும். அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது குருனோட பார்வை அதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல, இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. கவலைப்படாதீங்க, 1 வருஷம் வரைக்கும் இது நடக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 3ஆம் பாவம் சனி. நம்மளுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா சகாய சனியாக உட்காந்துட்டுருக்காரு. நீங்களே சொல்லியிருக்கீங்களேம்மா, சகாய சனி எல்லா விதத்துலேயும் சகாயம், ஹெல்ப்பு அப்படின்றது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கார் உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். இப்போ அந்த சகாய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரே, அவர் நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டாரா, ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுமா. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த வக்ரகதி அப்படின்றது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அதுக்கு மேலே அவர் அகைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடோடி வரப்போகிறாரு அப்படின்றதுக்கு கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? இதுக்கும் மேலே சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 2, அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன்,
2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்டவன் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் சுயம் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கலாம். எனக்கு நான் ரொம்ப நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும், ஹைஃபையாக இருக்கணும், பயங்கர பந்தாவாக இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. அதில் எதுவுமே என்னால் செய்ய முடியல. என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் என்னை தாங்கணும், என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும், ரொம்ப எனக்கு விசுவாசமாக இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு கேட்டுக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு இவ்வளோத்த சனி பகவான் ஃபில்ஃபில் பண்ணுவார். இவ்வளோ ஃபில் பண்ண மாட்டார், இவ்வளோத்த ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ப்ளஸ்ஸு தானுங்க. அதுக்கடுத்து 6ஆம் பாவத்தில் குரு பகவான். குரு ரோக குருவாக இருக்கார். ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ ரோக குருவாக இருக்கவர் மகர ராசி அன்பர்களுக்கு கடன் நிவர்த்தி பண்ண போகிறார், எதிரிகள் இல்லாமல் பண்ண போகிறார், நோயிலிருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது கொடுக்க போகிறார். சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் ப்ளஸ் அதுக்கும் மேலே குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்லேயே தான் இருக்கார். ஸோ கவலைப்பட வேண்டாம். இதுக்கும் மேலே வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 4ஆம் தேதி 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ 7ஆம் பாவம் கலத்திர சுக்கிரன் என்ன பண்ணுவான்? நிறைய மகர ராசி அன்பர்கள் ரொம்ப இளம் வயசில் லவ் வரும். ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சுங்க, அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த பிள்ளையே திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சுங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, புதுசாக யாருமே என் வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த பாலைவனத்தில் ஒரு சோலை அப்படின்றத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு சுக்கிரன் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகரம், ஒரு வஷ்யத்தன்மை, அதாவது ஒரு பாசம், அன்பு, பிணைப்பு, நேசம், இதெல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு புது பொண்ணு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? புதுசாக ஒரு பிள்ளை, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ நிறைய விதத்தில் வந்து பாருங்கள், இப்போ அந்த கலத்திரஸ்தானம் அப்படின்றது 7ஆம் பாவம் அப்படின்றது லைஃப் பார்ட்னரை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க, பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்குது. நம்ம மகர ராசி அன்பர்கள் நிறைய வந்து பாருங்கள், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண் வருவாங்க, அந்த பெண்ணால் ஒரு ஆதாயம். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக 7ல் சுக்கிரன் நல்லது தான். ஒரு லவ், அஃபெக்ஷன், இன்டிமசி அப்படின்றது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வரும் அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், 8ஆம் பாவம் துஷ்தானத்தில் கேத்து இருக்கார். இப்போ புதனும் வந்து முதல்ல வந்து சூரியன் வந்து இணைகிறாரு. சூரியன் வந்து 8ஆம் பாவத்தில் இணைகிறாரு, கேத்துவோடு இணைகிறாரு. அது வந்து பெருசாக வந்து நெகட்டிவாக அப்படின்னா ஒரு லைட்டாக பெரிய லெவலில் கவலைப்பட வேண்டாம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரத்துக்கான பிராப்தமும் உண்டு. ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. சரி, அப்பாவுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பானால் ஆதாயம் இருக்குது, சுய ஜாதகத்தில் தசை சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா, அப்பானால் பிரச்சனையும் இருக்குது, தசைனால் வந்து தசநாதன் பெருசாக சரியில்லை அப்படின்னா, இது ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்த பலன் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் 14ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனோடு இணைகிறார். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். எப்படி அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால நான் ஓவர்டேக் பண்ணிடுவேன் அப்படின்றது. ஏன்னா இதை புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னோட அதீத திறமையினால் பிரச்சனைகள்லாம் ரொம்ப சேலஞ்சஸை வந்து ரொம்ப ஈஸியாக நான் ஃபேஸ் பண்ணிவிடுவேன், சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிவிடுவேன், அப்டக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பண்ணிவிடுவேன், அப்டக்கிள்ஸ்லாம் முறியடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், 30ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து சூரியனோட விதை அணிஞ்சிருக்க போகிறார். 9ஆம் பாவத்தில் செவ்வாய், பாக்கிய செவ்வாய் என்ன பண்ணுமா? எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், ஒரு சிச்சுவேஷன்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிய செவ்வாய் கொடுப்பா. அப்போ ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது எங்களுக்கு மகரம் அப்படின்னா, ஆவணி மாதம் நல்லாவே இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நாங்கள் வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்ல தானே செய்வோம். அந்த விதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே வந்து பாருங்கள், உங்களோட ராசிநாதனை நீங்கள் வழிபாடு பண்ணணும். ராசிநாதனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது சனி சாலிசா, சனிக்கிழமை தோறும் முடியும்னா தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம், முடியாது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம். இது ஒரு விதமான வழிபாடு. எங்களுக்கு சனியை கும்பிட்றதுக்கு வீட்டில் பயமாக இருக்குமா? சிவனை கும்பிடுங்க. எப்போல்லாம் உங்களால் ஈசனை போய் பார்க்க முடியுமோ அப்போல்லாம் போய் ஈசனை பாருங்கள். அது வந்து பிரதோஷ காலம், நம்ம மாத சிவராத்திரி, பௌர்ணமி, இன்றைய தினத்தில் வழிபாடு பண்ணுறது, மாத பிறப்பு, இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது விசேஷம். முடியல அப்படின்னா என்றைக்கினாலும் போய் நீங்கள் ஈசனை பாருங்கள், வழிபாடு பண்ணுங்கள். சிவ வழிபாட்டுக்கு மட்டும் இன்றைக்கி தான், இந்த நாள் தான், இப்படி பண்ணாதான், இந்த நியமங்களோடு பண்ணாதான் சிவன் பலன் கொடுப்பார் அப்படிலாம் கிடையாதுங்க.
எப்படி வேணா கும்பிடலாம், படுத்துகிட்டே கூட நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம். ஈசன் உண்மையான அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறான். நீங்கள் இப்படி வழிபாடு பண்ணணும், அப்படி வழிபாடு பண்ணணும், அப்படியெல்லாம் சிவனுக்கு கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக சிவ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு அதீத ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அதுக்கும் மேலே இந்த மாதம் முடியும் அப்படின்னா தினம்தோறும் சூரிய பகவானுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. சூரியனோட 108 போற்றி தமிழ்லேயே இருக்குது, அழகாக சூரியனோட 108 போற்றி. அது பாருங்கள், ஆதித்த ஹிருதயம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அகஸ்திய முனிவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் ஆதித்த ஹிருதயம். எதுக்கு அப்படின்னா, ராவணனை போல ஒரு நிறைஞ்ச சிவபக்தன், ஒரு வீர பராக்கிரம அதிபயங்கர பராக்கிரமசாலி, அவனை வீழ்த்தணும் அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆதித்த ஹிருதயம் பாராயணம். ஆதித்த ஹிருதயத்தை பார்த்திங்கன்னா அகஸ்திய முனிவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு சொன்னார். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட வெற்றிக்கு ஆதித்த ஹிருதயம் ஒரு காரணம். அப்போ சூரியனை அமைதி பண்ணுறதுக்கு, சூரியனை பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் பிளானட், அவர் ராஜகிரகம் இல்லைங்களா. எல்லா ஆளுமையான விஷயம், சக்ஸஸ், ஒழுக்கம், நல்ல குணம், இது எல்லாத்துக்குமே சூரியன் தான் காரகன். அப்போ அவனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்போது சூரியனால் ஏதாவது இவ்வளோண்டு கெடுபலன்கள் வரணும் அப்படின்னா கூட அது வரவே வராது. புரியுதுங்களா? ஆக ஆவணி மாதம் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.